This sermon, Does God Ever Change His Mind About His Word, was delivered on Sunday evening, April 18th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபகூடாரத்தில் Does God Ever Change His Mind About His Word, தேவன் தமது வார்த்தையை குறித்த தமது சிந்தனையை எப்போதாவது மாற்றுகிறாரா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். And some of them say, God said do this, God said do that. I don't question that. But if it's out of the line of God's word, the prophet, no matter if he is a prophet, he's out of the line. So many people get deceived like that. அவர்களில் சிலர் தேவன் இதை செய் என்றார், தேவன் அதை செய் என்றார் என்று கூறினர். இப்பொழுது நான் அதை குறித்து கேள்வி கேட்கவில்லை, ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக உள்ளது. தீர்க்கதரிசி அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் ஒழுங்கிற்கு புறம்பாக இருக்கிறான். அநேக ஜனங்கள் அந்த விதமாக வஞ்சிக்கப்படுகின்றனர். Oh, this brother can do this and this brother can do that and deny the word. ஓ, இந்த சகோதரன் இதை செய்ய முடியும், இந்த சகோதரன் அதை செய்ய முடியும் என்று கூறி வார்த்தையை மறுதலிக்கிறீர்களா? Though I speak with tongue of men and angels, though I have gifts that I can move mountains, though I give all my goods to feed the poor, I am yet nothing. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் மலைகளை பெயர்க்கக்கூடிய வரங்களை உடையவனாய் இருந்தாலும், நான் என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் ஏழைகளுக்கு போஷிக்க கொடுத்தாலும் நான் இன்னும் ஒன்றுமில்லை. Many will come to me in that day and say, Lord, Lord, have not I prophesied in your name? Have not in your name I've cast out devils and done mighty works? அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லையா? உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன், வல்லமையான கிரியைகளை செய்யவில்லையா என்பார்கள். And I will say to them, depart from me, you workers of iniquity. I never even knew you. நான், அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வேன். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Yet they come with the confession that they had did it. But Jesus said they were workers of iniquity. What is iniquity? It's something that you know you should do, it's right to do, and yet you don't do it. See what's going to be in the last days? அதே சமயத்தில் அவர்கள் தாங்கள் அதை செய்துள்ளதாக ஒரு அறிக்கையோடு வருகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் அக்கிரமத்தின் கிரியைக்காரர்கள் என்று கூறினார். அக்கிரமம் என்றால் என்ன? செய்வதற்கு சரியானதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை அதே சமயத்தில் நீங்கள் அதை செய்யாமல் இருப்பதாகும். கடைசி நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தீர்களா? Here's the whole line. That's my purpose tonight. I said I'd be out at 9 o'clock, but I'm going to be a little bit after maybe. Look, that's my whole purpose, to show you this line. முழு காரியத்தையும் கேளுங்கள். அதுவே இன்றிரவு என்னுடைய நோக்கமாயிருந்தது. நான் 9 மணிக்கு வெளியே வந்து விடுவேன் என்று கூறினேன், ஆனால் நான் சிறிது நேரம் கழித்து வரலாம். பாருங்கள், இந்த வாக்கியத்தை உங்களுக்கு காண்பிக்கவே அதுவே என்னுடைய முழு நோக்கமாயிருந்தது. By the word of God. See that God has to keep his word in order to stay God. தேவனுடைய வார்த்தையை கொண்டு பாருங்கள், அதாவது தேவனாய் இருக்கும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். Now, we noticed that both of these were spiritual men, both were prophets, both were called, and Moses, right in the line of duty, with a fresh pillar of fire before him every day. இப்பொழுது இந்த இருவருமே ஆவிக்குரிய மனிதர்கள், இருவருமே தீர்க்கதரிசிகளாக இருந்தனர், இருவருமே அழைக்கப்பட்டிருந்தனர் என்பதை நாம் கவனிக்கிறோம். மோசே கடமையின் பாதையில் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு முன்பாக ஒரு புதிதாக அக்கினி ஸ்தம்பத்தோடு, The Spirit of God upon him in the line of duty. Here comes another servant of God, called of God, ordained of God, a prophet to whom the word of God comes to. கடமையின் பாதையில் இருக்க தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார். இதோ தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட மற்றொரு தேவனுடைய ஊழியக்காரன் வருகிறான்.
ஒரு தீர்க்கதரிசியாகி அவனிடத்திற்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. Here's the danger. There's nobody can dispute that man being of God because the Bible said the Spirit of God spoke to him. And he was a prophet. இங்கே அபாயக்கோடு உள்ளது. அந்த மனிதன் தேவனுடையவனாய் இருக்கவில்லை என்று எவரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவனிடத்தில் பேசியதாக வேதம் கூறியுள்ளது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். But you see, when he got the real answer from God, he wouldn't keep it. He didn't notice it. Then he went to challenge Moses. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் தேவனிடத்திலிருந்து உண்மையான பதிலை பெற்றபோது அவன் அதை காத்துக்கொள்ள மனதில்லாதிருந்தான். அவன் அதை கவனிக்கவில்லை. அதன் பின்னர் அவன் மோசேக்கு சவாலிட சென்றான். Now Balaam sought the will of God with all of his heart. Now when these great men come over and said, இப்பொழுது பிலேயாம் தன்னுடைய முழு இருதயத்தோடு தேவனுடைய சித்தத்தை தேடினான். இப்பொழுது இந்த பெரிய மனிதர் அங்கு வந்து, Balak, the king has sent that you come to him immediately and curse this people, Israel. பிலேயாமே, பாலாக் ராஜா அனுப்பியிருக்கிறான். நீ உடனடியாக அவனிடத்தில் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபியும். Because they're scattered all over the face of the earth, and now they're camping against me, and they've licked up every kingdom around below them, and now we want you to come over and curse this people. ஏனென்றால் அவர்கள் பூமி முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு இப்பொழுது எனக்கு எதிராக முகாமிட்டுள்ளனர். அவர்களுக்கு கீழிருந்த எல்லா ராஜ்யங்களையும் அவர்கள் மேய்ந்துள்ளனர். இப்பொழுது நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Because I understand that if you curse anyone, he's cursed. I see he was a man of God. What you bless is blessed. He was a servant of God. ஏனென்றால் நீ ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்றனர். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவன் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்தான். நீ எதை ஆசீர்வதிக்கிறாயோ அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தான். And Balaam now thought, being a prophet, there's only one thing for me to do, and that's seek out what is the will of God. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறபடியால் ஒரே ஒரு காரியம் மாத்திரமே நான் செய்ய வேண்டியதாய் உள்ளது, அது தேவனுடைய சித்தம் என்னவென்பதை தேடுவதுதான் என்றான். That's the duty of a prophet, if he's called to be a prophet. First, what must a prophet do is seek out the will, the word of God. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தால் அதுவே ஒரு தீர்க்கதரிசியின் கடமை. முதலாவதாக ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை, சித்தத்தை தேடுவதே ஆகும். He must do it because being a prophet, the word of God comes to him. They say, well, you're not a theologian. Never does the Bible say the word of God come to a theologian. They're the one who messes it up. Right. Amen. The word comes to the prophet of God. அவன் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் வருகிறது. அவர்கள் சரி, நீர் ஒரு வேத பண்டிதர் அல்ல என்று கூறுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு வேத பண்டிதனுக்கு வருகிறது என்று வேதம் ஒருபோதும் கூறவில்லை. அவர்கள்தான் அதை குழப்புகிறார்கள். வார்த்தை தேவனுடைய தீர்க்கதரிசியிடத்தில் வருகிறது. And here was a man who was a prophet of God. And when he was hired to come over and curse another people of God, இங்கே ஒரு மனிதன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் தேவனுடைய மற்ற ஜனங்களை சபிக்க கூலிக்கு உட்படுத்தப்பட்டு கூலிக்கு அமர்த்தப்பட்ட போது, notice he went to seek the will of God and he wanted to know his perfect will, and God gave him his perfect will in the matter. கவனியுங்கள், அவன் தேவனுடைய சித்தத்தை தேட சென்றான். அவன் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பினான். தேவன் அந்த காரியத்தில் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை அவனுக்கு அளித்தார். His perfect will was presented to him. What was his will? Don't you go. That's God's first word. Don't go with them. Don't you try to attack my people walking in my perfect ways. அவருடைய பரிபூர்ண சித்தம் அவனுக்கு அளிக்கப்பட்டது. அவருடைய சித்தம் என்னவா இருந்தது? நீ போகாதே. அதுவே தேவனுடைய முதல் வார்த்தையா இருக்கிறது. அவர்களோடு போகாதே. என்னுடைய பரிபூர்ண வழிகளில் நடக்கிற என் ஜனங்களை தாக்க முயற்சிக்காதே. How that is today. Want to fuss, debate
and everything else when they see the Spirit of God working among you, and they've tried for years to smother it down. அது எப்படியா இன்றைக்கு உள்ளது? தேவனுடைய ஆவி உங்கள் மத்தியில் கிரியை செய்வதை காணும்போது வம்பு, விவாதம் மற்றும் மற்ற ஒவ்வொரு காரியமும் இருக்க வேண்டும். அவர்கள் அநேக வருடங்களாக அதை அடக்க முயற்சித்து வருகின்றனர். But more they try to smother it, the greater it grows. You can't curse what God has blessed. You just can't do it. ஆனால் அவர்கள் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்க முயற்சிக்கிறார்களோ அவ்வளவு பெரிதாக அது வளர்கிறது. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை நீங்கள் சபிக்க முடியாது. உங்களால் முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. So you see, that was God's people. Now that prophet, though he was up there and hard by the king, worked among the celebrities and so forth. எனவே நீங்கள் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தனர். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அவன் அங்கே ராஜாவால் கூலிக்கு அமர்த்தப்பட்டிருந்த போதிலும் புகழ் வாய்ந்தவர்கள் போன்றவர் மத்தியில் பணியாற்றினார். And the word of God came to him. He sought the will of God, and the will of God spoke back to him and said, "Don't curse this people. I blessed them." தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் வந்தது. அவன் தேவனுடைய சித்தத்தை தேடினான். தேவனுடைய சித்தம் அவனிடத்தில் பேசி, இந்த ஜனங்களை சபிக்காதே, நான் அவர்களை ஆசீர்வதித்தேன் என்றார். Now there isn't a theologian under the stars that can deny this message that we're preaching, but what is exactly the word of God right in time. இப்பொழுது நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த செய்தியை மறுதலிக்க வானத்தின் கீழுள்ள ஒரு வேத பண்டிதனும் இல்லை. ஆனால் அது சரியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. God's vindicated in everything that's been said or done. He's proved it to be right. Now there's no theologian, no Bible reader, no prophet can look in that word. தேவன் கூறப்பட்ட அல்லது செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியத்திலும் ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் அது சரி என்று நிரூபித்திருக்கிறார். இப்பொழுது எந்த வேத சாஸ்திரியும் வேதாகமத்தை வாசிக்கும் எவனும் எந்த தீர்க்கதரிசியும் அந்த வார்த்தையை நோக்கி பார்க்க முடியாது. If he is a prophet, he'll see the same thing. But if he doesn't see the same thing, that shows he's something wrong, because அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவன் அதே காரியத்தை காண்பான். ஆனால் அவன் அதே காரியத்தை காணவில்லை என்றால் அங்கே ஏதோ காரியம் தவறாய் உள்ளது என்பதை காண்பிக்கும். you say, well, I could take it vice versa. So could Balaam. See? But God identified Moses. நீங்களோ சரி, நான் அதை எதிர்மாறாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறலாம். பாலாகுக்கும் பிலேயாமும் அவ்வாறே இருக்க முடியும். பார்த்தீர்களா? ஆனால் தேவன் மோசேயை அடையாளம் காட்டினார். And then what was the proof? The word of God. And he heard the plain, clean-cut decision of God. Don't you go. Don't try to curse what I blessed. Them's my people. அதன் பின்னர் அத்தாட்சி என்னவா இருந்தது? தேவனுடைய வார்த்தை. அவன் தேவனுடைய தெளிவான சுத்தமான தீர்மானத்தை கேட்டான். நீ போகாதே, நான் ஆசீர்வதித்திருக்கிறதை சபிக்க முயற்சிக்காதே, அவர்களே என்னுடைய ஜனங்கள் என்றார். But you know what? Balaam didn't like them people to begin with. How many Balaams is there in the world today? He didn't like that group to start with. ஆனால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பிலேயாம் துவக்கத்தில் அந்த ஜனங்களை விரும்பவில்லை. என்ன ஒரு இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பிலேயாம்கள் இருக்கின்றனர்? அவன் அந்த குழுவை துவக்கத்திலேயே விரும்பவில்லை. Now after he got God's clean-cut decision, don't you go. But you see, instead of doing it, it was the same thing like Cain, like Korah. He was jealous. And he wanted a reason to go anyhow. இப்பொழுது நீ போக வேண்டாம் என்ற தேவனுடைய தெளிவான தீர்மானத்தை அவன் பெற்ற பிறகு, ஆனால் நீங்கள் பாருங்கள், அதை செய்வதற்கு பதிலாக அது காயீனைப் போலவும் கோராகைப் போலவும் இருந்தது. அவன் பொறாமை கொண்டவனாய் இருந்தான். அவன் போக வேண்டும் என்று விரும்பினான். எப்படியும் ஒரு காரணம் இருந்தது. Notice his denominational headquarters, after he sent back, said, don't believe I'll go down. Don't believe I have anything to do with them. I won't debate with them people. Because God's done told me they're his people, and I don't believe I'll go. If he had stayed with that. கவனியுங்கள், அவனுடைய ஸ்தாபன தலைமை அலுவலகம் அவன் திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு, இல்லை, நான் அங்கு செல்வேன் என்று நினைக்கவில்லை. நான் அவர்களோடு எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்று நம்பவில்லை. நான் அந்த ஜனங்களோடு வாக்குவாதம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் தேவன் அவர்களை அவருடைய ஜனங்கள் என்று என்னிடம் கூறிவிட்டார்.
நான் போக முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறினான். அவன் அதனோடு தரித்திருந்தால் நலமாயிருக்குமே. But down in his heart, he didn't like them. See, they wasn't of his group. And anything that didn't belong in his group wasn't right to begin with. See? ஆனால் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் அவன் அவர்களை விரும்பவில்லை. பார்த்தீர்களா? அவர்கள் அவனுடைய குழுவை சேர்ந்தவர்கள் அல்ல. அவனுடைய குழுவில் சேராத எந்த ஒரு காரியமும் தொடக்கத்தில் சரியா இருக்கவில்லை. பார்த்தீர்களா? And he looked down at him and said, there's been some awful things that people did. Surely a holy God will curse such a people as that. They're illiterate. They're not educated like us. We're smarter people. அவன் அவர்களை நோக்கி பார்த்து, அந்த ஜனங்கள் செய்த சில மோசமான காரியங்கள் இருந்து வந்துள்ளன. நிச்சயமாகவே ஒரு பரிசுத்தமான தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை சபிப்பார். அவர்கள் படிப்பறியாதவர்கள். அவர்கள் நம்மை போன்று படித்தவர்கள் அல்ல. நாம் புத்திசாலியான ஜனங்கள். Oh, they claim to serve God, but look at them. What are they? A bunch of slaves, mud daubers that the Egyptians run out down there. Why, God will never have anything to do with a dirty bunch like that. அவர்கள் தேவனை சேவிப்பதாக உரிமை கோருகின்றனர். ஆனால் அவர்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் என்னவாயிருக்கிறார்கள்? ஒரு கூட்ட அடிமைகள், சேறு பிசைபவர்கள், எகிப்தியர்கள் அங்கு விரட்டிவிட்டனர். ஏன்? அதை போன்ற ஒரு அசுத்தமான கூட்டத்தோடு தேவன் எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் செய்ய மாட்டார் என்றான். He failed to see that smitten rock and that brass serpent, that pillar of fire. He tried to judge him from a moral standpoint. He failed to see the higher call of God. அவன் அடிக்கப்பட்ட கன்மலையையும் அந்த வெண்கல சர்பத்தையும் அந்த அக்கனி ஸ்தம்பத்தையும் காண தவறினான். அவன் அவர்களை ஒரு ஒழுக்க ரீதியில் நியாயந்திருக்க முயன்றான். அவன் தேவனுடைய உயர்ந்த அழைப்பை காண தவறினான். By grace, by election, they were in that line, and with God's word. And when he wanted to curse them, God said, "Don't you do it. They're mine. Leave them alone. Don't you touch them." கிருபையினால், தெரிந்து கொள்ளுதலினால் அவர்கள் அந்த ஒழுங்கில் தேவனுடைய வார்த்தையோடு இருந்தனர். அவன் அவர்களை சபிக்க விரும்பிய போது தேவன், நீ அதை செய்ய வேண்டாம், அவர்கள் என்னுடையவர்கள், அவர்களை விட்டுவிடு, நீ அவர்களை தொடாதே என்றார். Now, so the man turned around, went back. Now, watch his denominational headquarters when he gets back. They sent a more influential group. இப்பொழுது அந்த மனிதன் திரும்பி சென்று விட்டான். இப்பொழுது அவனுடைய ஸ்தாபன தலைமை அலுவலகத்திற்கு அவன் திரும்பி வரும்போது கவனியுங்கள், அவர்கள் அதிக செல்வாக்குள்ள குழுவை அனுப்பினர். This time they might have been some instead of just regular laymen, they might have been doctors of divinity come this time. They might have been bishops or maybe state presbyters for all. இம்முறை அவர்கள் சிலராக இருந்திருக்கலாம். வழக்கமான சாதாரணமான மனிதர்களுக்கு பதிலாக அவர்கள் இந்த முறை வந்துள்ளது தெய்வீக வேத பண்டிதர்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் பேராயர்களாக அல்லது ஒருவேளை மாநில போதகர்களாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் எல்லாமே He sent a better group and a little more influential group, somebody that had a little better education, could lay out the plan to him better, could make it reasonable. அவர் ஒரு மேலான குழுவையும் இன்னும் சற்று செல்வாக்குள்ள ஒரு குழுவையும் அனுப்பினார். யாரோ ஒருவர் சற்று மேம்பட்ட கல்வியறிவு பெற்றிருந்து அவருக்கு சிறந்த திட்டத்தை வகுத்து அதை நியாயமானதாக்க முடிந்தது. See, that's what Cain did. He reasoned. That's what Korah did. He reasoned. It's not him that reasoned. பாருங்கள், காயின் அதைத்தான் செய்தான். அவன் யோசனை செய்தான். கோராகும் அதைத்தான் செய்தான். அவன் யோசனை செய்தான். யோசனை செய்கிறது அவன் அல்ல. We cast down reasonings. We believe God. No matter what anything else says, we believe God. We don't reason what God says. You can't reason with it. You have to accept it by faith. நாங்கள் யோசனைகளை புறக்கணிக்கிறோம். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். மற்ற எந்த காரியம் என்ன கூறினாலும் பொருட்படுத்துகிறதில்லை. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். தேவன் என்ன கூறுகிறார் என்பதை நாம் சிந்தித்து யோசிப்பதில்லை. உங்களால் அதை குறித்து யோசிக்க முடியாது. நீங்கள் விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Anything that you know, you don't have to reason anymore. I don't know how he does it. I just believe he does it. I don't know how he's going to keep that promise, but he said he'd do it. I believe it. I accept it on the basis that I believe it. It's the word of God. நீங்கள் அறிந்துள்ள எந்த காரியத்தையும் நீங்கள் இனிமேல் யோசிக்க வேண்டியதில்லை. அவர் அதை எப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. அவர் அதை செய்கிறார் என்று மாத்திரமே நான் விசுவாசிக்கிறேன். அவர் எப்படி அந்த வாக்குத்தத்தை காத்துக்கொள்ள போகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்வதாக கூறினார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற அடிப்படையில் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். You say, well, you can't get by with that.
I don't know how to get by with it, but he said, say it. நீங்களோ சரி, நீங்கள் அதை கொண்டு சமாளிக்க முடியாது என்று கூறலாம். நான் அதை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அதை கூறி என்றார். I remember my Baptist pastor told me, said, "Why, Billy, you'll preach to the post in the church. Why you think anybody hear a thing like that?" என்னுடைய பாப்டிஸ்ட் போதகர் என்னிடம் சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. ஏன் பில்லி, நீ சபையில் உள்ள தூண்களுக்கு பிரசங்கிப்பாய்? ஏன் அதை போன்ற ஒரு காரியத்தை யாராவது கேட்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். I said, God has said so. நான் தேவன் அவண்ணமாய் கூறியிருக்கிறார் என்று. How are you going to, with a 7th grade education, pray for kings and preach around the world? 7ஆம் வகுப்பு வரையிலான கல்வியறிவு பெற்றுள்ள நீ எப்படி ராஜாக்களுக்காக ஜெபித்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப் போகிறாய்? I said, I don't know how I'm going to do it, but he said so. And that's just good enough for me. He said so. I don't know how it's going to be done. நான் அதை எப்படி செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அவண்ணமாய் கூறினார். அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்றேன். பார்த்தீர்களா? அவர் அவ்வாறு கூறினார். அது எப்படி செய்யப்பட போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. He said, do you think the people, this great educated world that you're going to stand up against on this subject of divine healing and so forth, do you think they'll believe that? அவர் இந்த மகத்தான படித்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நீ எதிர்த்து நிற்கப் போகிறாய் என்று நீ நினைக்கிறாயா? இந்த தெய்வீக சுகமளித்தல் மற்றும் இன்ன பிற பொருளின் பேரில் அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். I said, it ain't for me to know whether they believe it or not. I said, my duty is to preach it. That's what he told me. He said he'd be with me. And he told me what it would do. நான் அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்களா அல்லது இல்லையா என்பதை நான் அறிய வேண்டியதில்லை என்றேன். நான் அதை பிரசங்கிப்பதே என்னுடைய கடமையாகும். அதைத்தான் அவர் என்னிடம் கூறினார். அவர் என்னோடு இருப்பார் என்று அவர் கூறினார். அது என்ன செய்யும் என்று அவர் என்னிடம் கூறியிருக்கிறார் என்றேன். And it's done just exactly what he said it would do. First take a hold of their hands, then it'll come to pass that you'll even know the secret of their heart. And I told you about it, and it happened that way. அது என்ன செய்யும் என்று அவர் கூறினாரோ அதை அப்படியே சரியாக செய்திருக்கிறார். முதலில் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடி, அதன் பின்னர் அவர்களுடைய இருதயத்தின் ரகசியத்தை கூட நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினார். நான் அதை குறித்து உங்களிடம் கூறினேன். அது அந்த விதமாகவே சம்பவித்தது. How does it do it? I still don't know how it does it. It's none of my business how it's done. It's just done. அது எப்படி அதை செய்கிறது? அது எப்படி அதை செய்கிறது என்று எனக்கு இன்னமும் தெரியவில்லை. அது எப்படி செய்யப்படுகிறது என்பது என்னுடைய வேலை அல்ல. அது அப்படியே செய்யப்பட்டுள்ளது. Who could explain when God told Elijah, go up there and sit on the mount and I'll feed you. I've ordained the crows to feed you. How could a crow get a slice of bread and a piece of fish bake and bring it to a prophet? தேவன் எலியாவிடம், நீ அங்கே போய் மலையின் மேல் இரு, நான் உன்னை போஷிப்பேன், உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களை நியமித்திருக்கிறேன் என்று கூறுவதை யார் விவரித்து கூற முடியும்? ஒரு காகம் எப்படி ஒரு துண்டு அப்பத்தையும் ஒரு துண்டு மீனையும் சுடச் செய்து அதை ஒரு தீர்க்கதரிசியிடம் கொண்டு வர முடியும்? That's beyond anything I could explain. I don't think you can either, or nobody can. But he did it. That's all that's necessary. He did it, and that's the truth of it. என்னால் விளக்கிக் கூற முடிந்த எந்த காரியத்திற்கும் அது அப்பாற்பட்டதாகவே உள்ளது. உங்களாலும் அல்லது யாராலும் முடியாது என்றும் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் அதை செய்தார். அவ்வளவுதான் அவசியமாயிருந்தது. அவர் அதை செய்தார். அதுதான் அதை குறித்த உண்மையாய் உள்ளது. How he did it, I don't know. It's none of my business, but he did it. How he made the earth, I don't know, but he did it. How he sent his son, I don't know, but he did it. அவர் அதை எப்படி செய்தார் என்று எனக்கு தெரியாது. அது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் பூமியை எப்படி உண்டாக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் தம்முடைய குமாரனை எப்படி அனுப்பினார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். How he rose from the dead, I don't know, but he did it. How did he save me? I don't know, but he did it. That's right. How did he save you? I can't tell you, but he did it. How did he heal me? I don't know, but he did it. He promised he would do it, and he keeps his word. அவர் எப்படி மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் எப்படி என்னை ரட்சித்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அது உண்மை. அவர் எப்படி உங்களை ரட்சித்தார் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் எப்படி என்னை சுகப்படுத்தினார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் அதை செய்வதாக வாக்குப்படினார். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். Now Balaam should have known that, and he did know better. இப்பொழுது பிலேயாம் அதை அறிந்திருக்க வேண்டும். அவன் நன்றாக அறிந்திருந்தான். Notice this better influential group come, and what better? They had better gifts. And not only that, they could give him more money, and they could offer him a better position.
கவனியுங்கள், இந்த மேலான செல்வாக்குள்ள குழு வருகிறது. இதைவிட மேலானது எது? அவர்கள் மேலான வரங்களை உடையவர்களாய் இருந்தனர். அது மாத்திரமல்ல, அவர்களால் அவருக்கு அதிக பணம் கொடுக்க முடியும். மேலும் அவர்களால் அவருக்கு ஒரு மேலான ஸ்தானத்தையும் அளிக்க முடியும். Now, besides just a regular minister in our organization, we'll make you district superintendent. Right? We'll do something for you if you just run that bunch of people out of there, see? And stop that. இப்பொழுது ஸ்தாபனத்தில் ஒரு வழக்கமான ஊழியக்காரனாய் இருப்பதை விட நாங்கள் உன்னை மாவட்ட கண்காணிப்பாளராக ஆக்குவோம். பார்த்தீர்களா? அதாவது நீ அந்த கூட்ட ஜனங்களை அங்கிருந்து வெளியேற்றி பாருங்கள். அதை நிறுத்தினால் நாங்கள் உனக்காக ஏதாவது ஒன்றை செய்வோம். Oh, they offered him a great position. Said more said, you know, I'm able to promote you. Look where he's getting his words from. The head of the nation. அவர்கள் அவனுக்கு ஒரு மகத்தான ஸ்தானத்தை அளித்தனர். மேலும் நீ எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கிறாயோ என்று கூறி, உங்களுக்கு தெரியும், என்னால் உன்னை உயர்த்த முடியும் என்றனர். தேசத்தின் தலைவரான அவர் தன்னுடைய வார்த்தைகளை எங்கிருந்து பெறுகிறார் என்று பாருங்கள். Where was Moses getting his words from? The King of Heaven. One was the word of God's promise. I'll take you to the promised land and no man will stand before you. மோசே தன்னுடைய வார்த்தைகளை எங்கிருந்து பெற்றுக்கொண்டான்? பரலோகத்தின் ராஜாவினிடத்திலிருந்தே. ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையாய் இருந்தது, நான் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்வேன், ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. I'll send hornets before you and drive them out from right to left, and you're going to take the land. I've already given it to you. Go on, take it, possess it, it's yours. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பி அவர்களை வலமிருந்து இடமாக விரட்டுவேன். நீங்கள் அந்த நிலத்தை கைப்பற்றப் போகிறீர்கள். நான் வாக்கு பண்ணி நான் அதை உங்களுக்கு ஏற்கனவே அளித்திருக்கிறேன். போய் அதை கைப்பற்றி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடையது. And now see, that's who Moses is listening to. And this man was listening until it come to something in his own heart he was jealous of. இப்பொழுது பாருங்கள், மோசே அதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த மனிதன் தன்னுடைய சொந்த இருதயத்தில் பொறாமை கொள்ளும் அளவிற்கு அவன் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். And so then he went to his ecclesiastical head. எனவே அதன் பின்னர் அவன் தன்னுடைய மத சம்பந்தமான தலைமைக்கு சென்றான். பார்த்தீர்களா? Notice a better position. He said, you know, I'm able to promote you. I will promote you to a better place. I'll do more for you. I'll raise your wages. I'll give you a better salary. கவனியுங்கள், ஒரு மேலான ஸ்தானம். அவன், என்னால் உன்னை உயர்த்த முடியும் என்பதை நீ அறிவாயா? நான் உன்னை ஒரு மேலான இடத்திற்கு உயர்த்துவேன். நான் உனக்காக இன்னும் அதிகமாக செய்வேன். நான் உன்னுடைய சம்பளத்தை உயர்த்துவேன். நான் உனக்கு ஒரு மேலான சம்பளத்தை தருவேன் என்றான். And when he offered him all of this, it blinded him. அவன் எல்லாவற்றையும் அவனுக்கு அளித்த போது அது அவனை குருடாக்கினது. How many Balaams are there in the world today that by a better position, a better church, a promise of something? இன்றைக்கு உலகில் எத்தனை பிலேயாம்கள் உள்ளனர்? அதாவது ஒரு மேலான ஸ்தானத்தின் மூலமாக, ஒரு மேலான சபையின் மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தின் ஒரு வாக்குதத்தின் மூலமாகவே. When a man gets his eyes open to the word and the workings of God, and that good man who's got influence will start out as a servant of God, and he holds a good congregation. ஒரு மனிதன் வார்த்தைக்கும் தேவனுடைய கிரியைகளுக்கும் தன்னுடைய கண்களை திறக்கும் போது செல்வாக்கை பெற்றுள்ள அந்த நல்ல மனிதன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக துவங்கி அவன் ஒரு நல்ல சபையை உடையவனாயிருக்கிறான். After a while, the Holy Ghost baptism is presented to him. The baptism in Jesus' name is presented to him, which is a scripture and the only scriptural way to baptize. சிறிது நேரம் கழித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்கு அளிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் அவனுக்கு அளிக்கப்படுகிறது. அதுவே ஒரு வேதவாக்கியமாயும் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கான ஒரே வேத பிரகாரமான வழியாயும் உள்ளது. And when it is presented to him, and the denomination knows you're going to lose him, when he starts that, they offer him a better position and a change in church. See, old Balaamism again, just exactly like it was at the beginning. அது அவனுக்கு அளிக்கப்படும் போது, அவன் அதை துவங்கும் போது, அவர்கள் அவனை இழந்து போக போகிறார்கள் என்பதை ஸ்தாபனம் அறிந்திருக்கிறது. அவர்கள் அவனுக்கு ஒரு மேலான ஸ்தானத்தையும் சபையில் ஒரு மாற்றத்தையும் அளிக்கிறார்கள். பாருங்கள், பழைய பிலேயாமின் கொள்கை மீண்டும் அது துவக்கத்தில் இருந்ததை போலவே. Now that man who reads that Bible, he can't read it unless he sees that that's the truth. There's nobody ever baptized using the titles of Father, Son, Holy Ghost. இப்பொழுது இந்த வேதாகமத்தை வாசிக்கிற அந்த மனிதன் அது சத்தியம் என்று அவன் கண்டால் ஒழிய
அவனால் அதை வாசிக்க முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பட்டங்களை உபயோகித்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. It's a Catholic creed and not a Bible doctrine. No person in the Bible was ever baptized or 300 years after the death of the last apostle. அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடு, ஒரு வேதாகம உபதேசம் அல்ல. வேதாகமத்தில் எந்த நபரும் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை அல்லது கடைசி அப்போஸ்தலனின் மரணத்திற்கு 300 ஆண்டுகள் வரையிலுமே. But what was baptized in the name of Jesus Christ? The Catholic Church started that, and the rest of them come to it. And any minister sitting in his study, look at that, knows that's the truth. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். கத்தோலிக்க சபை அதை துவங்கினது. மற்றவர்கள் அதற்கு வந்தனர். தன்னுடைய படிப்பாய்வில் அமர்ந்துள்ள எந்த ஊழியக்காரனும் அதை பார்த்து அது சத்தியம் என்பதை அறிந்திருக்கிறான். But for popularity, to hold his position, better thought of among the people, he compromises. ஆனால் புகழுக்காகவும் தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஜனங்கள் மத்தியில் சிறந்த சிந்தனைக்காகவும் விட்டுக் கொடுக்கிறான். Well, you say God blessed him. சரி, நீங்களோ தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று கூறலாம். Certainly. Some of them got gifts of healing. Some of them have great campaigns. And that rubbed right in their face. நிச்சயமாகவே அவர்களில் சிலர் சுகமளிக்கும் வரங்களை பெற்றுள்ளனர். அவர்களில் சிலர் மகத்தான கூட்டங்களை நடத்தியுள்ளனர், அவர்களை அவமானப்படுத்தும்படி. And they get the same answer from the Word of God that you or any other man would get. God doesn't change. Amen. See what I mean? உங்களுக்கோ அல்லது வேறெந்த மனிதனுக்கோ கிடைக்கும் அதே பதிலையே அவர்களும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தேவன் மாறுகிறதில்லை. நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? Balaam, for a better position, he thought, now look, when that better group come back, the right Balaam here took a phony text. See? பிலேயாம் ஒரு மேலான ஸ்தானத்திற்காக அவன் நினைத்தான். இப்பொழுது பாருங்கள், அந்த மேலான குழு திரும்பி வந்தபோது சரியான பிலேயாம் இங்கே ஒரு வேறு அர்த்தம் கொண்ட பாடத்தை எடுத்துக்கொண்டான். பார்த்தீர்களா? He said the better group come back here. He ought to said, get out of my presence. I've told you the word of God. Get going. This is thus saith the Lord. But you see the gifts and to be a more popular man. அவர் கூறினார். அந்த சிறந்த குழு திரும்பி வந்தபோது அவன், என்னுடைய சமூகத்தை விட்டு வெளியே போ. நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். தொடர்ந்து செல்லுங்கள். இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், வெகுமதிகள் ஒரு பிரபலமான மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும். Oh, how they like to do it. We'll send you all over the world. We'll give you a special plane. We'll sponsor your meetings everywhere if you'll just... Oh, no. See? எப்படியாய் அவர்கள் அதை செய்ய விரும்புகிறார்கள். உலகம் முழுவதிலும் நாங்கள் உன்னை அனுப்புவோம். நாங்கள் உனக்கு ஒரு விசேஷித்த விமானத்தை தருவோம். நீ மாத்திரம் இருந்தால் உன்னுடைய கூட்டங்களை எங்கும் நடத்த நாங்கள் நிதி உதவி செய்வோம் என்றனர். இல்லை. பார்த்தீர்களா? We know what the word says. We know what God said. We're going to stay with that, with God's help. See? No matter what kind of a promise and how much more you can pay and how many this, that, and the other you can produce, we want the thus saith the Lord. What he said here first. வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை நாம் அறிவோம். தேவன் என்ன கூறினார் என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய ஒத்தாசையினால் நாம் அதனோடு நிலைத்திருக்க போகிறோம். பார்த்தீர்களா? எந்த விதமான ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக செலுத்த முடியும் என்பது ஒரு பொருட்டல்ல. இதை, அதை அல்லது மற்றதை எத்தனை உங்களால் உற்பத்தி செய்ய முடியும், கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதும் அவர் முதலில் இங்கே என்ன கூறினார் என்பதையுமே நாம் விரும்புகிறோம். Well, the church said that's secondarily. சரி, சபையோ அது இரண்டாம் தரம் என்று கூறியுள்ளது என்றது. We want what the God said at the beginning, and anything added to it or taken away from it, even your name will be taken off the book of life. Now add one word to it or take one word away from it. தேவன் துவக்கத்தில் என்ன கூறினார் என்பதையே நாம் விரும்புகிறோம். இதனோடு எதையாகிலும் கூட்டினாலும் அல்லது அதிலிருந்து எடுத்து போட்டாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய பெயரும் கூட எடுத்து போடப்படும். அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டவோ அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போடவோ கூடாது. We want what he said, not what the church said, what Dr. Jones said, what somebody else said. We want what thus saith the Lord said. Amen. What the word said. அவர் என்ன கூறினார் என்று நாம் விரும்புகிறோம். சபை என்ன கூறினது என்றோ, வேத பண்டிதர் ஜோன்ஸ் என்ன கூறினார் என்பதோ, வேறு யாரோ ஒருவர் என்ன கூறினார் என்பதோ அல்ல.
கர்த்தர் உரைக்கிறதாவது என்ன கூறினது என்பதை, வார்த்தை என்ன கூறினது என்பதையே நாம் விரும்புகிறோம். But now we find Balaam a servant of God. And many of those men start out and are ordained of God and does speak God's word. Many things. But when it comes to the full truth, they won't do it. ஆனால் இப்பொழுது பிலேயாம் தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பதை நாம் காண்கிறோம். அந்த மனிதர்களில் அநேகர் துவக்கத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டு அநேக காரியங்களில் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள். ஆனால் அது முழு சத்தியத்திற்கு வரும்போது அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். Notice here, as a prophet of God, he should not have been caught in such a group as that to begin with. He shouldn't have went with him. But watch, for popularity's sake. See? For his conscience sake. He said, இங்கே கவனியுங்கள். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி என்ற முறையில் அவன் துவக்கத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு குழுவில் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. அவன் அவர்களோடு சென்றிருக்க கூடாது. ஆனால் கவனியுங்கள், புகழுக்காக பாருங்கள், தன்னுடைய மனசாட்சி நிமித்தமாக அவன், well, stay all night and I'll try again. See, I'll try again. What do you want to try again for? சரி, இரவு முழுவதும் தங்கியிருங்கள், நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்றான். பாருங்கள், நான் மீண்டும் முயற்சிப்பேன். நீங்கள் எதற்காக மீண்டும் முயற்சிக்க விரும்புகிறீர்கள்? God already told him what to say. God said, tell him you're not going. That's his original word. I'm not going. And don't you go. Don't you curse what I blessed. என்ன கூற வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே அவரிடம் கூறியிருந்தார். தேவன், நீ போகப் போவதில்லை என்று அவர்களிடம் சொல்லு என்றார். அதுவே அவருடைய மூல வார்த்தையாகும். நான் போக மாட்டேன், நீ போக வேண்டாம், நான் ஆசீர்வதித்ததை நீ சபிக்க வேண்டாம். Now watch that backfired on him after a while. See? It will every time. When God says anything, he means it. He don't change his mind about it. He stays right with his word. No matter what anyone else says, he stays right with that word. இப்பொழுது சிறிது நேரம் கழித்து அது எப்படி அவன் மேல் எதிரொலித்தது என்பதை கவனியுங்கள். பார்த்தீர்களா? அது ஒவ்வொரு முறையுமே தேவன் எந்த காரியத்தையாவது கூறும்போது அவர் அதை அர்த்தப்படுத்துகிறார். அவர் அதை குறித்து தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்கிறதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையோடு சரியாக தரித்திருக்கிறார். யார் என்ன கூறினாலும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவர் சரியாக அந்த வார்த்தையோடு தரித்திருக்கிறார். Now Balaam should have known better. He should have